மார்னிங் 3 o'clock வந்து நான் ஜிம்மு போவேன் எப்பவுமே. ஓகே, ஜிம்மு போயிட்டு வந்துட்டு கார் எங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிறத நாங்கள் பார்த்தோம் அந்த இடத்துல. ஓகே, இதுக்கு மெயின் காரணம் ஒரு டீயானும் போது பக்கத்தில் அந்த டீ பாய்ன்ற கடை இருக்குது அந்த இடத்துல. முகப்பேரில் ஈஸ்ட் பாரி ஸ்ட்ரீட் அது. ஓகே, டீ பாய் கடையில் இருக்குது. அங்கே வந்து இவங்க டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. டீ எங்கள் வீட்டு வாசலில் வந்து கார் நின்றுட்டு இருந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சது. எடுங்க நாங்கள் ஒரு 20 minutes சொல்லிட்டு இருந்தோம். அவங்க எடுக்கல. அதுக்கப்புறம் என் தம்பி போயிட்டு இந்த மாதிரி காரை எடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போது இந்த மாதிரி அண்ணன் இருக்காரு, நாங்கள் உள்ளே போனோம் அப்படின்னு சொன்ன போது வந்துட்டு என்ன வேணா நடிகனா பெரிய இவனா, ஓகே உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணதப்போ அவங்க எந்த தம்பிக்கும் அண்ணனை பற்றி தவறாக பேசினா கோவம் வரும் இல்லையா? அதனால என்னை பற்றி பேசுனதுனால கோவம் வந்துச்சு அந்த பையனுக்கு. அதனால கோவத்தில் அவரும் வந்து ஆக்ரோஷமாக கேள்வி கேட்டார் அந்த இடத்துல. நீங்கள் எப்படிங்க அப்பெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே டீ குடிச்சிட்டு இருந்தேன் அவங்களோட மாமியார் மகேஸ்வரி அங்கேருந்து வேகமாக வந்து டீயை அவர் மூஞ்சில் ஊற்றுறதா சொல்லப்படுது. அவரோட தம்பி லோகேஷ் முகத்தில் டீயை ஊற்றுனதா சொல்லப்படுது. இதை பார்த்ததா அது மட்டும் இல்லாமல் டீயை ஊற்றிட்டு அந்த லோகேஷை கீழே தள்ளி உட்கார வச்சு அவர் மேலே ஏறி இந்த ஆதிசியுடைய உட்கார்ந்ததா சொல்லப்படுது.